ஹாய். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பியை டிஸ்கவுண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம செல்லிங் ப்ரைஸ், கெயின் பர்சன்ட், காஸ்ட் ப்ரைஸ், அதில் ப்ராஃபிட் எடுக்கிறது, இன்டெரக்டாக ப்ராஃபிட் எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எம்ஆர்பியும் டிஸ்கவுண்ட்டும் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எம்ஆர்பி டிஸ்கவுண்ட்டை பற்றி சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எம்ஆர்பி டிஸ்கவுண்ட்டோட கான்செப்ட் வீடியோ என்னோடது பார்க்கலைன்னா அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இல்லைன்னா அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கான்செப்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக லைவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், லைவ் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலையும் டிஸ்கவுண்ட்லையும் கன்ஃபியூஷன் வராது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். கிளியராக சம்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் சம் போயிடலாம். எ ஷாப்கீப்பர் மார்க் ஹிஸ் குட் 20% above the காஸ்ட் ப்ரைஸ். அப்போது நமக்கு தெரியும் எம்ஆர்பி இருக்குது, ஒரு இடத்துல டிஸ்கவுண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே எம்ஆர்பி இருக்கும். ஏன்னா டிஸ்கவுண்ட் வருதுனாலே அது எம்ஆர்பியில் தான் அப்ளை பண்ணியாகணும். வேறு எங்கேயுமே செல்லிங் ப்ரைஸ்லாம் போய் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணாலே நம்மளோட எம்ஆர்பியில் தான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும். எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லைவ் எக்ஸாம்பிளோட இதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போது எம்ஆர்பி என்ன? இதில் எம்ஆர்பி என்ன? எ ஷாப்கீப்பர் மார்க் ஹிஸ் குட் 20% above the காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு 100%க்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கார். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாருனா 20% அபோவாக மார்க் ப்ரைஸ் செட் பண்ணுறாரு. அப்போ எம்ஆர்பி என்னது? 120%. இதுதான் எம்ஆர்பி. பட் அலோஸ் இப்போ அவர் வாங்கி 100க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவரோட கஸ்டமருக்கு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாரு. அப்போ 10% டிஸ்கவுண்ட்லனா ஸோ டிஸ்கவுண்ட் எங்கே அப்ளை பண்ணணும்? நம்மளோட எம்ஆர்பியில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருனா அவரோட கஸ்டமருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு அவர் செல் பண்ணுவார்? 120க்கு வாங்கினது 10% டிஸ்கவுண்ட்னா 120ல் 10% எவ்வளவு? 10%னா ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும். இப்போ 12 வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு, டிஸ்கவுண்ட்னா மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ 120ல் 12 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளவு? 108. அப்போ செல் பண்ணுறது அவர் கஸ்டமருக்கு 108க்கு தான் செல் பண்ணுறாரு. அதாவது 108% செல் பண்ணுறாங்க. இங்கே வேல்யூஸ் பற்றியே கொடுக்கல, பர்சன்டேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் 10%, அதாவது 20% அபோவாக வைக்கிறாரு. காஸ்ட் ப்ரைஸை விட 20% அபோவாக வச்சா 120%. தென் இதிலிருந்து அவரோட கஸ்டமருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எம்ஆர்பியில் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ எம்ஆர்பியில் 10%னா எவ்வளவு? 12 வரும். அப்போ 12 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்தா 108% வருதா? இப்போது த நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 108 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் வருது? 100லேருந்து 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 8% என்ன வருது? ப்ராஃபிட்டாக வருது. இது கான்செப்ட் படி பண்ணுறது. இதை x+y+xy/100 ஒரு ஃபார்முலா அப்ளையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் படி பண்ணுறத நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ x+y+xy/100 இதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். இந்த சம்மை இதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னா மைனஸில் போடணும், ப்ராஃபிட் அப்படிலாம் நடக்குதுன்னா ப்ளஸில் போடணும். இப்போ வந்து அவர் வந்து 20% அபோவ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் 20 வைக்கிறாரு. 20 வச்சுட்டு அதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒரு வேல்யூ எக்ஸ்னும் ஒரு வேல்யூ ஒய்னு வச்சுக்கணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -200/100. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணால் 20 - 10 வந்து 10 வரும். ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணால் -2 வரும். ஸோ டோட்டலாக 8%. இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதிகமாக வைக்கிறாங்கன்னா ப்ளஸ்ன்னு போடணும், டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறது அந்த இடத்துல சிம்பிள் மைனஸ்ன்னு மாற்றிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +- +/- வரும். -200/100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நம்ம இந்த சம்மை அப்ரோச் பண்ணலாம். இது டேரெக்டாக நம்ம கொஷின் ரீட் பண்ணி அப்படியே கான்செப்ட் படி போகிறது. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கும் போது இதில் கற்றுக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக ஆன்சர் வரும். அதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் புரியாமல் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்னா அதோட பேக் அண்ட் ப்ராசஸ் புரியாமல் நம்ம டக்குன்னு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper bought a table. ஒரு டேபிள் வாங்குறாரு. marked at ₹200 at successive discount 10% and 15% respectively. He spent ₹7 for transport and sold the table for ₹208.
208க்கு செல் பண்ணுறாரு. ஃபைன் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஒரு ஷாப்கீப்பர் ஒரு டேபிள் வாங்கலான்னு போகிறாரு. அதோட மார்க் ப்ரைஸ் என்னென்ன இங்கே இருக்குது, அந்த டேபிளோட மார்க் ப்ரைஸ் 200 ருபீஸ்ன்னு இருக்குது. இதில் அவர் என்ன பண்ணுறாரு, 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணியிருக்கு. என்னென்னா இப்போ 200 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கேட்குறாரு. அதுலேருந்து தென் அகெயின் ஒரு டிஸ்கவுண்ட், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான லைவ் எக்ஸாம்பிள் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள். இல்லைன்னா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்னங்கிறது கிளியராக புரியாது. நான் லைவாகவே எக்ஸாம்பிளோட வீடியோ போட்டிருக்கனால அதை செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு தென் இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டை பாருங்கள். ஸோ எம்ஆர்பி ₹200, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 10% அண்ட் 15%. ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுப்பாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ எம்ஆர்பிலேருந்து 10% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணால் 200ல் 10% எவ்வளவு, 20 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி 180க்கு வாங்கலான்னு இருக்கும்போது அகெயின் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. அது இதில் 180ல இருந்தால் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. அது எவ்வளவு, 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. 180ல் 15%னா எவ்வளவு, 10%னா ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும், அது 18. 5%, அதாவது 15% எப்படி எடுக்கிறேன்னா 10% + 5%ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 10%னா 18, ஒரு டெசிமல் தள்ளி வைப்போம் 18. 5%னா 10ல் பாதி தானே 5, அப்போ 18ல் பாதி 9 தானே. ஸோ 18 + 9, 18 + 9 எவ்வளவு, 27 ரெடியூஸ் ஆகுது. அதான் 10% ரெடியூஸ் ஆச்சு. இப்போ 27 ரெடியூஸ் ஆகுது. 27 ரெடியூஸ் பண்ணோன்னா இதுலேருந்து 27 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ வரும், 153. அதாவது என்ன எப்படி மைனஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 180லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். 20 மைனஸ் பண்ணால் 160 வரும். தென் அந்த 160லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். ஒரேடியாக அந்த மைனஸ் பண்ணால் தான் கஷ்டமாக இருக்கும். மைண்ட்லேயே கேல்குலேஷன் போடணும்னா முதல் 20 மைனஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறமா 7 மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு, அந்த டேபிளை 153 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. இப்போ பர்ச்சேஸ் பண்ண பிறகு என்ன வருது, அந்த டேபிளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, 7 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுவும் அவரோட காஸ்ட் ப்ரைஸ் தான். இந்த டேபிளுக்காக தானே இந்த 7 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ அதுவும் அவரோட செலவு தானே. ஸோ டோட்டலாக இந்த டேபிளுக்காக அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, டேபிள் வாங்கினது ஒரு 153 ருபீஸ்க்கு, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு 7 ருபீஸ்க்கு. டோட்டலாக அவருக்கு 160 ருபீஸ் செலவு நடந்திருக்கு. 160 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. காஸ்ட் கொடுத்து வாங்கியிருக்காரு. வந்துட்டு இந்த டேபிளை எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ண போகிறாரு, செல்லிங் ப்ரைஸ் என்னது, இவரோட செல்லிங் ப்ரைஸ் என்னது, 208க்கு கொடுக்குறாரு. இதில் அவருக்கு ப்ராஃபிட் தானே. 160க்கு வாங்கி 208க்கு கொடுக்குறாருன்னா ப்ராஃபிட் தானே. எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட், 160க்கு வாங்கின ஒரு பொருளை 208க்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட், 160லேருந்து 200னா 40 ருபீஸ். அங்கே ஒரு 8 வேறு இருக்குது. அப்போ டோட்டலாக 48 ருபீஸ் வந்து அவரோட ப்ராஃபிட்டாக இருக்குது. கிளியராக கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் என்னன்னு கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 48 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது, வாங்கிட்டு வந்தது 160 ருபீஸ்க்கு, 160 × 100, பர்சன்டேஜ்னால × 100. கிளியர்? ஸோ கேன்சல் பண்ணுவோமா, 0 0 கேன்சல் ஆயிரும். 16ம் 48 எவ்வளோ டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகுமா, 3 டைம்ஸ். அப்போ 3 × 10 ஆன்சர் என்னது, 30%. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்கீப்பர் ஒரு டேபிள் வாங்க போகிறார். அதோட எம்ஆர்பி 200 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% கொடுக்குறாங்க. 200ல் 10%னா எவ்வளவு, 180க்கு வாங்கலான்னு இருக்கும்போது அகெயின் இன்னொரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது 15%. அப்போ அகெயின் 15% கிடைக்கும்போது அந்த 200ல் 15% எடுத்துடக்கூடாது. இப்போ 10% டிஸ்கவுண்ட் முடிச்சு நம்ம ஒரு விலை வச்சுருக்கோம்ல, அதுக்கு தான் 15% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 180ல் 15%, 180ல் 15%னா 10%னா 18, 5%னா அதில் பாதி 9, 18 + 9 எவ்வளவு, 27 டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்போ 180ல் 27 டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா அந்த டேபிளை 153 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. இப்போ அது என்ன பண்ண போகிறாரு, அதுக்கு அதை கொண்டு போயிட்டு அவர் கடையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 7 ருபீஸ் கொடுத்துருக்காரு. அப்போ டோட்டலாக அந்த டேபிளுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த டேபிள் வாங்கின அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரெண்டையும் சேர்த்தா காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 160. இதுதான் அவரோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போது இதை வாங்கிட்டு வந்து 208 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாரு. செல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆக்சுவலாக வருது, 160க்கு வாங்கின ஒரு பொருளை 208க்கு கொடுக்குறாரு அப்படின்னா 48 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வருது. தென் கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100ல் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்னது, 30%. கிளியராக? கொஷின் பார்க்க தான் பெருசு மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் ரீட் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கா? ஸோ எல்லா கொஷினுமே அப்படி தான் பார்க்க டஃப் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கான்செப்ட் மட்டும் கிளியராக தெரிஞ்சிருக்கு, அப்படி கிளியராக இருக்கும் அப்படின்னா நம்ம எந்த கொஷினாலும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. கிளியரா?
இதை தெரிய வேண்டியது எம்ஆர்பி டிஸ்கவுண்ட், சக்ஸஸி டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. A shopkeeper mark his goods 30% higher than the cost price. A shopkeeper என்ன பண்றாருன்னா காஸ்ட் பிரைஸை விட ஒரு மார்க் பிரைஸ் வந்து 30% ஹையராக வைக்கிறாரு. இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம 100 வச்சுக்கலாமா, 100% வச்சுக்கலாமா? ஸோ மார்க் his good 30% higher than the cost price. அப்போ இதை விட 30% ஹையராக இருக்குன்னா மார்க் பிரைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு எழுதுறேன். மார்க் பிரைஸ் வந்து 130 வச்சுக்கலாம், 130%. இப்போது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோமா? ஷாப்கீப்பர் மார்க் இஸ் குட் 30% ஹையர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் அலோஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் த மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாராம். டிஸ்கவுண்ட் கொடுத்தா மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் வரும். கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸ் இங்கே வரும். அப்போ 130ல் 10% டிஸ்கவுண்ட், 10%னா எவ்வளவு? 13 டிஸ்கவுண்ட். அப்போ 130ல் 13 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணுவார்? 117%க்கு செல் பண்ணுறாரு. இது வரைக்கும் புரியுதா? ஸோ 2 லைன்ஸ் முடிச்சிட்டோம். இந்த லைன் வரைக்கும் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் புரியுதுல்ல? அடுத்த லைன் போவோமா? In order to earn 6.5% more profit. In order to earn 6.5% more. 6.5% more. மோர்னா நான் என்ன மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மோர்னா என்னது? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்ததை விட, ஆல்ரெடி கிடச்சிட்டு இருந்த ப்ராஃபிட்டை விட இப்போ 6.5 அதிகமாக கிடைக்கிது. ஆல்ரெடி அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சோ அதை விட இப்போ 6.5 அதிகமாக கிடைக்கும். ஆல்ரெடி கிடச்ச செல்லிங் ப்ரைஸ் வந்து 117, அதான் ஆல்ரெடி கிடச்ச ப்ராஃபிட் இது. ஸோ இதை விட ஒரு 6.5 அதிகமாக இருக்கும். அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? இதை விட ஒரு 6.5 அதிகமாக இருக்கும். ஸோ இதில் 6.5 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 117 ப்ளஸ் 6.5. அப்போ 6 ஆட் பண்ணோன்னா 7ல் 6 ஆட் பண்ணோம்னா 13, 123. அப்போ 123.5. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 6.5%. 6.5% மோர்னா என்ன மீனிங்? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்ததை விட இப்போது 6.5 அதிகமாக வச்சு கொடுக்குறோம். ஓகேவா? நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக? ப்ராஃபிட் அதிகமாக வரணும்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஷுட் ஹே அலோ ஆன் த மார்க் ப்ரைஸ். இப்போ ஓகே 117 வரணும்னா 10% டிஸ்கவுண்ட்னு நமக்கு தெரியுது. இப்போ 123.5க்கு செல் பண்ணணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? 130லேருந்து 123 ஆயிருக்குன்னா எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்? 130லேருந்து 123.5னா எவ்வளவு? 6.5. 6.5 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? 6.5 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். 130ல் 6.5னா எவ்வளோ பர்சன்டேஜ்? கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் தானே. வாட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்? அப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு? 130ல் 6.5னா எவ்வளோ? 130 தான் நம்மளோட 100%. கரெக்டாக? கிளியராக பாருங்கள். 10% எவ்வளவு? 13 எப்போ 6.5 மாறும்? 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போ தானே 6.5. அப்போ இந்த பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுமா? அப்போ 6.5னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. கிளியரா? புரியுதா? அப்போ ஆன்சர் எவ்வளவு? 5% தான் நம்மளோட ஆன்சர். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. எம்ஆர்பி ஒரு 30% ஹையராக வைக்கிறாங்க. அப்போ 100%லேருந்து 130% வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் விற்கிறாங்க. அப்போ 10% டிஸ்கவுண்ட்னா 117. ஏன்னா 13 போச்சுன்னா 130ல் 10%னா 13 போச்சுன்னா 117. இப்போது இந்த 117லேருந்து ஒரு 6.5% மோர் ப்ராஃபிட் வைக்கிறாங்க. மோர் ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் செல்லிங் ப்ரைஸ் காசு அதிகமாக வைக்க அவருக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? செல்லிங் ப்ரைஸோட விலை கம்மியாக அவருக்கு வந்து ப்ராஃபிட்டும் கம்மியாகும். அப்போ இதிலேருந்து ஒரு 6.5 அதிகமாக வைப்பார். அப்போ 117லேருந்து ஒரு 6.5 ஆட் பண்ணால் நமக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ் என்னது? 123.5. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 123.5. இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் வாங்கின அமௌண்ட் வந்து 100, எம்ஆர்பி வந்து 130. அப்போ 130லேருந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோட இது ப்ரைஸ் வந்து ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து 130 rupees. நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நீங்கள் 123.5 பே பண்ணால் போதும்னு சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு, அதானே கேட்பீங்க. இல்லை உங்களுக்கே தெரியும்னா நீங்களே கால்குலேட் பண்ணுவீங்களா? 130க்கு சொல்கிற இருந்த ஒரு பொருளை இவங்க எனக்கு 123.5க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் எனக்கு கம்மி பண்ணியிருக்காங்க? 130லேருந்து 6.5 கம்மியாக இருக்குது. அப்போ பர்சன்டேஜில் எவ்வளவு? வேல்யூஸில் 6.5 கம்மியாக இருக்குது. எவ்வளோ பர்சன்ட் கேட்டிருக்கிறது? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்?
நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பண்ணுறது பண்ணலாம். ப்ராஃபிட் அந்த பர்சன்டேஜ் டிவைட் பை எம்ஆர்பி இன்ட்டு 100. நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? டிஸ்கவுண்ட் பை எம்ஆர்பி இன்ட்டு 100. இது தானே பண்ணுவோம். இதை அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு 130ல் 6.5 எவ்வளோன்னு பார்த்தோன்னா 130 10%. அதில் பாதி 6.5. அப்போ 5%னா 6.5 சொல்லிடலாம்ல. ஸோ ஃபார்முலா போட வேண்டாம். நான் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறனாலும் எனக்கு ஆன்சர் வரும். டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 6.5 டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. எம்ஆர்பி எவ்வளவு? 130 இன்ட்டு 100. இதை போட்டாலும் எனக்கு ஆன்சர் வரும். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 6.5 இன்ட்டு 10 எவ்வளவு? 65. 65 by 13 65 by 13 5. ஆன்சர் வருதா? ஸோ இப்படி போட்டாலும் ஃபார்முலாவில் எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவில் போட்டாலும் ஆன்சர் வரும். நம்ம அந்த அளவுக்கு பண்ண வேண்டாம். பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னா 10% 13 தெரியும். அப்போ 6.5னா அதில் பாதி. அப்போ 10ல் பாதி எவ்வளவு? 5%. அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம ஸ்டெப்ஸ் போடாமே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் எவ்வளோ தூரத்துக்கு சேவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம டைம் சேவ் பண்ணோம்னா நமக்கு நிறைய டைம் அடுத்த கொஷின் சால்வ் பண்ணுறது கிடைக்கும். கிளியரா? இந்த கொஷின் புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? நெக்ஸ்ட் கொஷின். A shopkeeper allows a discount of 40% on his article and still make a profit of 20%. How much cost price does a shopkeeper pay for article whose mark price is 2400? இப்போ ஷாப்கீப்பர் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அவர் ஆர்டிக்கல்லேருந்து. எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரில, இல்லை எம்ஆர்பிலேருந்து நம்ம சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எம்ஆர்பியை 100%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எம்ஆர்பியை பற்றி தானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்பியில் தானே 40% டிஸ்கவுண்ட் ஆகுது. எம்ஆர்பியை வேறு ஏதோ வேல்யூ வச்சு 40% எடுத்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எம்ஆர்பியை இப்போ இதில் 100%ன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோனாலும் நம்ம வச்சுக்கிறது தானே. ஸோ எம்ஆர்பியை 100% வச்சுக்கிறேன். வச்சுட்டு அலோஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 40% ஆன் இஸ் ஆர்டிக்கல். இதிலேருந்து என்ன பண்ணுறேன்? ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ 100ல் 40% போச்சுன்னா ரிமைனிங் 60%. இது என்னோட செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்னென்னா இது பண்ணும்போதும் அவருக்கு 20% ப்ராஃபிட் வருதான். 60% கொடுத்தாலும் அவருக்கு 20% ப்ராஃபிட் வருதான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம டு ஃபைன் காஸ்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தோமா? ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். காஸ்ட் ப்ரைஸ் தெரிலனா காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுப்போம். ஸோ அதுலேருந்து 20% ப்ராஃபிட், அதாவது 120 நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ 120 தான் இந்த 60%னா 100 எவ்வளவு? ஓகேவா? 120 தான் இந்த 60னா 100 எவ்வளவு? ஸோ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 50%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 50 இருக்குது. 100 எம்ஆர்பி இருந்துச்சு. எம்ஆர்பிலேருந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். 60க்கு விற்கும் போதும் நமக்கு 20% ப்ராஃபிட் வருது. அப்படின்னா அந்த 20% ப்ராஃபிட்ங்கிறது என்னது? 100% நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ்னா 20% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 100லேருந்து இந்த 20 ஆட் பண்ணால் தான் செல்லிங் ப்ரைஸ். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருக்கோம் 120. அப்போ இந்த 120 தான் இந்த 60னா 100 எவ்வளோ? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் வர இந்த 100 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 120 தான் 60னா 100 எவ்வளவுன்னா இதில் இது 20% ப்ராஃபிட்னா இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறது நமக்கு கிளியராக கிடச்சிடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 50. கிளியரா? இப்போ கேட்ட கொஷின், ஹவு மச் காஸ்ட் ப்ரைஸ் டஸ் த ஷாப்கீப்பர் பே ஃபார் ஆர்டிக்கல் ஹூஸ் மார்க் ப்ரைஸ் இஸ் 2400? நம்ம இவ்வளோ நேரம் பர்சன்டேஜில் இது 100 இது 50 இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் ரியலில் அது கிடையாது. ரியல் என்ன சொல்லிட்டாங்க? ரியல் வேல்யூ என்னவா? 2400 எம்ஆர்பி. அப்போ எம்ஆர்பி 2400லேருந்து 2400 ரியலாக எம்ஆர்பி. நம்ம எம்ஆர்பி என்னன்னு வச்சுக்கிட்டோம்? ரியல் எம்ஆர்பி 2400. நம்ம எம்ஆர்பி என்னன்னு வச்சுக்கிட்டோம்? 2400ங்கிறது நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? இது எம்ஆர்பி தான். நம்மளோட எம்ஆர்பி என்னது? 100% தான் வச்சுட்டோம். 100% தான் 2400னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அது ரைட் சைட் போடணும். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஹவு மச் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லி. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு இதில் வச்சுருக்கோம்? இதில் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் போடணும். நம்மளாம் அசம்ஷனில் போட்டுறக்கூடாது. இதில் எம்ஆர்பியை 100 வச்சு காஸ்ட் ப்ரைஸோ 15 வந்திருக்கு. ஸோ அப்போ 50 எவ்வளவு போட்டால் நமக்கு ஆன்சர். கேன்சல் பண்ணுவோமா? ஸோ கேன்சல் பண்ணால் பர்சன்டேஜ் இது கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ 2 வச்சு 2400 கேன்சல் பண்ணும்போது 1200. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 1200 தான் நம்மளோட ஆன்சர். கிளியரா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க? ஷாப்கீப்பர் ஒரு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாரு அவரோட மார்க் ப்ரைஸ்லேருந்து. டிஸ்கவுண்ட்னாலே எம்ஆர்பிலேருந்து தானே.
ஸோ டிஸ்கவுண்ட்டு நாங்கள் ஒரு வேர்டு வந்துட்டாலே அங்கே எம்ஆர்பி இருக்கணும். அப்போ எம்ஆர்பி இப்போ 100 வச்சுட்டு ஸோ அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எவ்வளோ 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 60%. இப்போ இந்த 60%க்கு விற்கும் போதும் அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குதான். அப்போ 60% விற்கும் போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு சின்ன சம் பண்ணியிருப்போம்ல. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100%னா ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 120 இருக்கும். அந்த 120 தான் இந்த 60னா 100 எவ்வளோனா நம்மளோட இந்த வேலை இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்குங்கிறது நமக்கு கிடச்சிடும். இப்போ எம்ஆர்பி 100, செல்லிங் ப்ரைஸ் 60, காஸ்ட் ப்ரைஸ் 50. எம்ஆர்பியோட ரியல் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100 தான் 2400னா 50 எவ்வளவு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ரைட் சைட் பண்ணும். அது என்ன ஸ்கேலிங் பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ டினாமினேட்டர்லையும் பர்சன்டேஜில் போடணும், மேலே ரியல் வேல்யூ போட்டுக்கணும். கிளியரா? கேன்சல் பண்ண ஆன்சர் என்னது 1200. இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். கிளியர்? ஸோ இது கிளியராக புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். A shopkeeper mock a price of rupees 16,500 more than the cost price. Cost price விட mock price வந்து 16,500 அதிகமாக இருக்கா. If the shopkeeper allows a discount of 8% of the customer, it would fetch rupees 3630 more than he allowed a discount of 10%. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் மார்க் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட 16,500 அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் டிஸ்கவுண்ட் வந்து 8% கொடுக்கும்போதும் 10% கொடுக்கறதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 3630. ஓகேவா? 8% கொடுத்தாரு அப்படின்னா 10% கொடுக்குறத விட 3630 அதிகமாக இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எம்ஆர்பி இப்போ 100% இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எம்ஆர்பி, ஏன்னா இங்கே வந்து எம்ஆர்பியை வச்சு தான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ எம்ஆர்பியை 100% வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 8% கொடுக்குறாரு. 8% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும் 92% வரும். அப்படி தானே? செகண்ட் அதே இது 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஸோ 100ல் 10% கொடுத்தா 90 வரும். ஸோ இந்த 92 கொடுக்கும்போது 90 கொடுக்குறத விட 3630 rupees அவருக்கு அதிகமாக கிடைக்குதான். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இந்த 90லேருந்து 92 மைனஸ் பண்ணால் இந்த 2% தான் என்னது இந்த 3630. புரியுதா? அதாவது 92 கொடுக்கும்போது 3630 அதிகமாக கிடைக்குது 90% கொடுக்குறத விட அப்படின்னு சொல்லும்போது இந்த 2% தான் என்னது இந்த 3630. அப்போ எம்ஆர்பி 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எம்ஆர்பி கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுதான் பண்ண போகிறோம். அப்போ 2% தான் 3630னா 100% எவ்வளவு? நம்மளோட எம்ஆர்பி என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ கேன்சல் பண்ணுறேன். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிருமா? ஸோ 2 டைம்ஸ்க்கு இதை கேன்சல் பண்ணால் 1 2 8 1 5. ஸோ இப்போ ஆன்சர் இங்கே 00 மல்டிப்ளை பண்ணும்போது எம்ஆர்பி என்ன வரும்? எம்ஆர்பி 181500 நம்மளோட எம்ஆர்பியாக வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் இப்போ எம்ஆர்பி. இப்போது காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா எம்ஆர்பி வந்து எப்படி இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸை விட 16500 அதிகமாக இருக்கா. அப்போ எம்ஆர்பி 1,81,500னா காஸ்ட் ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? எம்ஆர்பி காஸ்ட் ப்ரைஸை விட 16500 அதிகமாக இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? எம்ஆர்பியை விட 16500 கம்மியாக இருக்கும். மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிருமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 1,81,500லேருந்து 16,500 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா இப்போ இதில் 500 மைனஸ் பண்ணுற சொல்கிறேன். இங்கே 500 இங்கே 500 இருக்கா? 2 500யும் தூக்கிடுங்க. தூக்கிட்டிங்கன்னா இங்கே 1,81,000 இருக்கும், இங்கே 16,000 இருக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவோமா? ஸோ 1000 ஃபஸ்ட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். இங்கேருந்து 1000 மைனஸ் பண்ணி இங்கேயும் 1000 மைனஸ் பண்ணலாமா? 16,000 1000 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 15,000 வரும். இதுலேருந்து 1000 இதில் போச்சுன்னா 1,80,000 வரும். ஸோ 1,80,000 யோசிக்காதீங்க. 80லேருந்து 15 மைனஸ் பண்ணுறோன்னு யோசிங்க. பெருசாக யோசிக்க வேண்டாம், குட்டியாக யோசிங்க. 18லேருந்து 15 மைனஸ் பண்ணுறோம். 18லேருந்து 15 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 1,65,000 நமக்கு வரும். கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே மைனஸ் பண்ணுறது நம்ம பெரிய ஸ்டெப் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். பேங்க் எக்ஸாமில் எவ்வளோ தூரத்துக்கு டைம் சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். முதல் 500 மைனஸ் பண்ணிடுங்க. தென் இந்த 1000லேருந்து இந்த இங்கே 16,000 ஒரு 1000 தூக்கிடுங்க. அப்போ இங்கே 1000 போயிடும், இங்கே 15,000, இங்கே 1000 போச்சுன்னா 15,000 ஆயிரும். அப்போ 80லேருந்து 15,000 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண 8லேருந்து 15 போச்சுன்னா என்ன வரும்? 65,000. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 1 lakh இருக்குது. அப்போ 1,65,000 நம்ம ஆன்சராக இருக்கும். கிளியரா?
ஸோ இது வரைக்கும் புரியுதா? எம்ஆர்பி டிஸ்கவுண்ட்லாம் கிளியராக புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அட்வான்ஸ் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.